ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Zeenath's வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பச்சை பட்டாணி தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த பச்சை பட்டாணி சீசன் டைம்னால எல்லா இடமும் குவிஞ்சிருக்கு. இப்போ நான் 1/2 கிலோ பட்டாணி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா உரித்து ரெடியாக குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். அதோட பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுடலாம். தக்காளி 2 போட்டுருவோம். பச்சை மிளகா 2 கீரி இதில் போட்டுடலாம். இப்போ அதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ அதில் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு குக்கரில் ஒரு 4 விசில் வச்சுருவோம். பட்டாணி நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், பட்டாணி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கிரேவியை தயார் பண்ணலாம். அடுப்பில் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சோன்னு 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று மெல்லிசாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுருவோம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ அதில் நம்ம மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன். இப்போ மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அதில் நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா புளிப்பாக இருந்தால் தான் பட்டாணி குருமா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதக்கணுன்னு மேலே நல்ல எண்ணெயாக வரும் பாருங்கள். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுக்கிற இந்த பட்டாணியை இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். மசாலா எல்லாம் அதில் சேர்கிற மாதிரி கிளறிடுவோம். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் மசாலாவோட நல்லா பட்டாணி கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த பட்டாணி இப்போ நிறைய பேர் ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. இந்த ஃபாஸ்டான உலகத்தில் அதை உரிச்சிட்ருக்கணுமா அப்படின்னு. ஆனால் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த பட்டாணியில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, நார்ச்சத்து நிறையா இருக்குது. இரும்பு சத்து கம்மியாக உள்ளவங்க இதை சாப்பிட்டோன்னா அவங்களுக்கு நல்ல இரும்பு சத்து அதிகமாகவும், பிளட் சுகர் லெவலை கம்மி பண்ணுமா. இது ப்ரெஷருக்கும் ரொம்ப நல்லது. இது ரொம்ப ஈஸி. சப்பாத்தி, ரைஸு, இடியாப்பத்துக்கெல்லாம் இதை தொட்டு சாப்பிட்லாம். இது ரொம்ப ஈஸி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.